கடையில் வீட்டுக்கு போகிறதா இல்லை மடி மேலே எதாச்சும் லாக்டவுன் இன்றைக்கி தான் எடுத்து விட்ருக்காங்க. பட் இருந்தாலும் எல்லாரும் ரோட்டில் தான் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் லாக்டவுன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்றைக்கி டேட் வந்து கரெக்டாக எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டேட் எவ்வளோடா? 5 ஜூன் 5th. இன்றைக்கி எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜூன் 5th 12th வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கோயம்புத்தூரில் இருக்கோம். கோயம்புத்தூரில் தான் நம்ம போடுற விளாக்ஸ் எல்லாமே இங்கே இருந்தால் போடுறோம். ஸோ இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ கரெக்டாக இந்த ஏரியா வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அசோக் நகர். கிராஸ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சஸ்பென்ஸான ஒரு இடம். அந்த இடத்துக்கு போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதான் இல்லை கொஞ்சம் தூரம் கழித்து போயிட்டு நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் கடை வீதிக்குள்ளே போயிட்டுருக்கனால நம்ம ஃபுல்லாக வந்து நமக்கு போலீஸ் நின்றுட்டுருக்காங்க. அங்கங்கே லெஃப்ட் சைடு ரைட் சைடு நின்றுட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதிகமாக கேமரா வச்சு பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ வாங்க, நான் வந்து கொஞ்சம் அவுட்னா ஓரளவுக்கு போயிட்டு கொஞ்சம் கடை வீதி தாண்டினதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ. போட்டாலும் இப்போ இங்கே வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் இப்போது நைட்டு கூட ஆகலை, ஈவினிங் தான் ஆகுது. பட் இதுவே பார்த்தீங்கன்னா பீப்புள் ரொம்பவே இருக்காங்க. இது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4th கார்னர் இருக்குதுன்னா ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட் இருக்கிற 4th கார்னர். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் டவுன் ஹால் வருது. ரைட்டில் லெஃப்ட்டில் ஒப்பனக்கார் வீதி, லெஃப்ட்டில் போனால் காந்திபுரம், அப்படி பின்னாடி போனால் கடை வீதி, இந்த ரோடு. ஸோ இங்கேயே டிராஃபிக்கு. ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து மேம்பாலம் ஏறிட்டு ஒரு சுற்றிட்டு ஸ்ட்ரைட்டாக போகலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாப்பநாயக்கம்பாளையம். சவுண்டு கேட்குதான்னு தெரியல. கொஞ்சம் கேமராமேன் கொஞ்சம் பக்கத்தில் சென்டரில் வைங்க. லாக்டவுன் இன்றைக்கி தான் எடுத்து விட்ருக்காங்க. பட் இருந்தாலும் எல்லாரும் ரோட்டில் தான் இருக்கிறாங்க. நம்ம இப்போ லெஃப்ட்டில் போனால் நம்ம காந்திபுரத்துக்கு போகணும். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறது நம்ம காந்தி அண்ணா சாலை போகிறோம். ஸோ கைஸ், இப்போது நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாப்பநாயக்கம்பாளையத்துலேருந்து வந்திருக்கோம். பாப்பநாயக்கம்பாளையம் வந்திருக்கோம். அந்த ஒரு சின்ன ஜோடி. ஸோ நானே தம்பிகள்லாம் காருக்குள்ள உட்காந்துருக்கோம். ஸோ பேரண்ட்ஸ் மட்டும் தான் போயிருக்காங்க. அவங்க முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறனால. ஸோ இங்கே ரொம்பவே கூட்டமாக இருக்குது. ஸோ சைடில் பார்த்திங்கன்னா தம்பி அண்டு என் தங்கச்சி. ஸோ இது முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போகிறதா இல்லை இடையில ஏதாச்சும் ஒரு விண்டோ ஷாப்பிங்கெல்லாம் கடையில் வீட்டுக்கு போகிறதா இல்லை மடி மேலே ஏதாச்சும் இங்கே ராஜவீதி இல்லைன்னா டவுன் வாங்கி போய் பார்க்கலாம். நமக்கு 2-3 சில பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்குது.
அந்த பொருட்கள்லாம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி அப்படின்னு நம்ம பிளான் போட்டுக்கலாம். ஸோ கைஸ் நம்ம வீடியோ முடிச்சிடலாம். 2 hours later. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் இப்போது 7:10 ஆச்சு. 7:10 ஓரளவுக்கு இருட்டிருச்சு, அதாவது இருட்டிடும். பட் இருந்தாலும் இப்போ இன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருட்டிருச்சு. ஸோ நமக்கு லெஃப்டில் வந்து கொஞ்சம் பங்க் இருக்கனால நமக்கு தேவையான ஆயில் அடிச்சுட்டு போய்க்கலாம். ஏன்னா நமக்கு சுத்தமாக ஆயில் அது இங்கே விற்கிற விலைவாசி பெட்ரோல் ஊற்றுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம சர்க்கிள் ரவுண்ட் அடித்து நம்ம லெஃப்ட்டில் எடுத்து போகிறோம். இப்போது நம்ம லெஃப்ட் எடுத்து அப்படியே நேராக போனால் நம்ம வீட்டுக்கு போகிறோம். இந்த லெஃப்ட் எடுத்து போனால் ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடி வரும். தெரிஞ்சுக்கோங்க, ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடி சைடு வரும். அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். பட் வந்து டிராஃபிக் கம்மியாகல ஒரு மாடரேட்டாக இருக்குது. இருந்தாலும் பார்ப்போம். பட் ஃபஸ்ட்டை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பட் இருந்தாலும் எப்படியும் 1 வீக் சொல்லியிருக்கும்போது எப்படி இன்னும் கொஞ்சம் எச்சாயிரும். பிகாஸ் இது வந்து டே 1 தான். ஃபஸ்ட் நாளே உங்களுக்கு இந்தளவுக்கு கூட்டம் இருக்குங்கும்போது இன்னும் கண்டிப்பாக நிறைய ஆட்கள் வரக்கு சான்சஸ் அதிகம்னு சொல்கிறத விட மிகவும் அதிகம். அது இந்த ஏரியா வந்து ஓரளவுக்கு பீக்கான ஏரியா, அதாவது ரொம்பவே டிராஃபிக் ஹையாக இருக்கிற ஏரியா. பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ரவுண்டான அந்த சர்க்கிள்லேருந்து வந்தோம்னா இது வந்து இந்த ரோட்டில் தான் நம்ம வந்து டவுன் ஹாலுக்கு போக வேண்டியது. ஸோ டவுன் ஹாலுக்கு போகிறதுக்கு மெயின் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதாக தான் இருக்குது. அண்டு அப்படி வரலன்னா அப்படி நம்ம காந்தூரத்தை அப்படி சுற்றிட்டு வரணும். அதனால் வந்து இது கொஞ்சம் பக்கம். ஸோ நம்ம வந்து அப்படியே நம்ம டவுன் ஹால் கிட்டே வந்துட்டோம். அப்படியே டவுன் ஹால் கிட்டே வந்ததுக்கப்புறம் லெஃப்டில் கோணியம்மன் கோயில், நடுவில் நம்ம பிரபலமான மணிக்கூண்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து டைம் வந்து நான் அப்போ அங்கேயே நான் உங்களுக்கு 7 சொன்னேன். இப்போ 7:30 to 7:30 மேலே ஆயிடுச்சா? எங்கே 7:30 மேலே ஆயிடுச்சு. அண்ட் ஸோ நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு பார்க்குறோம். அண்ட் நான் என்ன சொல்கிறதுனா வந்து எல்லா பீப்புள்ஸ் எல்லாம் வெளியே வரக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து டே 1 எடுத்தது. நான் வந்து உங்களுக்கு லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ எப்படி ஒரு 3 to 5 days ஆகிடும். பிகாஸ் நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் வந்து 3 to 5 days ஆகிடும். ஸோ கொஞ்சம் வீட்டுக்குள்ளே சேஃபாக இருங்க, அதுதான் நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு நன்றி. அண்ட் இந்த இடம் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம இது ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டு டவுன் ஹாலு. லெஃப்ட்டில் போனால் உக்கடம், ஸ்ட்ரீட்டாக போனால் ஒப்பனக்கார வீதி, ரைட்டாக போனால் இப்படி ஒப்பனக்கார சுற்றி வர மாதிரி அந்த இதில் வந்து ஜாயின் ஆகும். ஸோ முடிஞ்சளவுக்கு சேஃபாக வீட்லேயே இருங்க. நம்ம சேனலை பார்த்துருக்க அனைவருக்கும் நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.